அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிடம் என்ற சேனலில் பரிகாரத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? முதல்ல இந்த நாகதோஷம், ராகுகேது தோஷம் இருக்கவங்களுக்கு வெளியே பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க பெருமாள் கோயிலில் இருக்கிற கருடாழ்வாரை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு பிரார்த்தனை செய்து வர நாகதோஷத்தில் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கருடாழ்வாரை சந்திக்கிறதுனால என்ன ஒரு தரிசனம் பண்ணுறதுனால என்ன ஒரு புண்ணியம் அப்படின்னா, இந்த எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பாம்பு நாகத்துக்கும் இந்த கருடனுக்கு அடிபணிஞ்சு இருக்கும், கட்டுப்பட்டது. அதனால தான் அதை நம்ம செய்ய சொல்கிறோம். சரிங்களா? இது ஒன்று. அதுக்கு அடுத்தது, இப்போ பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜோடி செருப்பும் ஒரு கருப்பு கொடையும் ப்ளஸ் ஒரு புக்கு உங்களுக்கு பகவத்கீதையோ இல்லை பாகவதமோ இல்லை சுந்தரகாண்டமோ இந்த புக்கு வாங்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வயதானவங்களுக்கு ஒரு 60-70 வயசு மேலே இருக்கவங்களுக்கு தானமாக கொடுத்த அந்த பித்ரு இதுலேருந்து சாபத்துலேருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வீட்டில் டெய்லி நம்ம சமையல் செய்து முடிஞ்சோடனே காத்தால் இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த காக்காய்க்கு ஒரு பிடி சாப்பாடை வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சனியினால் ஏற்பட தாக்கங்களும் ப்ளஸ் பித்ருக்களோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி 7.5 சனி இந்த அஷ்டம சனியில் பாதிக்கப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டு ஏற்றுறதுனால அதுலேருந்து பாதிப்புலேருந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதே போல் வீட்டில் இப்போ தடைப்பட்ட காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறோம் இல்லைங்களா, அந்த சாம்பிராணி தூபத்தில் கூடவே கொஞ்சம் துளசி விதை இருக்கு இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் தூதுவளை பொடி அதையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா வாசனையும் அதிகமாக இருக்கும், தடைப்பட்ட காரியம் சீக்கிரமாக நடக்கும், மேலே குலதெய்வ அருளும் நம்மளுக்கு நிறைஞ்சு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு கோர்ட்டு கேஸு இதுமாதிரி இருக்கிற விஷயங்கள் தடைப்பட்டு இருக்குது, நியாயமான கோரிக்கையாக இருந்தது, உங்களுக்கு கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த கேஸில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்க வழக்கருத்தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டு அந்த கோயிலில் அந்த கேஸ் ஷீட் இருக்குல்ல அதை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வர நீங்கள் எடுத்துக்கொண்ட கேஸ் நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இப்போது சில ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சனி, ராகு, செவ்வாய் இது ஒருத்தர் பார்வையாகப்பட்டோ இல்லை இணைந்தோ அது மாதிரி இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, திருமண தடைகளும் தாமத திருமணம் நடைபெறத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே காஞ்சிபுரத்தில் உள்ள மகாபலீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. இது எங்கே இருந்தால் காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனாலே இருக்குது இந்த கோயில். ஓகேங்களா? இந்த கோயிலில் ஒரு என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கோயிலில் சிவபெருமான் ஒரு கையில் ராகுவையும் ஒரு கையில் கேதுவும் வச்சு நடுவில் இருப்பார். இவரை சுற்றி தம்பதிய சமயத்தில் நவக்கிரகங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு 2 நெய் தீபம் போட்டு அதுக்கப்புறம் இவங்க திருமணத்தை இது பண்ண பேச்ச ஆரம்பித்தாங்கன்னா அந்த திருமணம் தடையில்லாமல் நடைபெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வீட்டில் நிறைய பேர் என்ன தான் நம்ம சம்பாதிச்ச பணம் கையில் நிற்காத செலவு மேலே போயிட்டுருக்கே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் ஒரு பச்சை துணியில் கொஞ்சம் ஒரு பச்சை கற்பூரம், ஒரு 4-5 ஏலக்காய் ப்ளஸ் ஒரு சோம்பு இது கொஞ்சம் போட்டுட்டு இதை இதை ஒரு மூட்டையாக கட்டி இதை நம்ம பணப்பெட்டி இருக்குங்களா, அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா வீட்டில் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி இது வரைக்கும் சொன்ன பரிகாரங்களை பார்த்து பயன்பெறுங்க. மேலும் ஒரு மீதி பரிகாரத்தை அடுத்த வரும் பரிகார நேரம் என்ற தலைப்பில் நம்ம பேசலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.